நான் ஏதோ சும்மா இப்ப நான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வண்டி எப்படின்னா, நேரா வண்டி வழக்கமா ஸ்பேஸ்க்குள்ள போற மாரி வண்டி உள்ள போயிடுச்சு. உள்ள போனோனே என்ன எந்த முகமும் தெரிஞ்ச முகம் இல்ல. ஆனா பயங்கரமான கான்வர்சேஷனா இருக்கேன்னு கொஞ்ச நேரம் அப்படி உட்கார்ந்து கேட்டுட்டு இது நம்ம கன்டென்ட்டே கிடையாதே அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனா சார் இன் ஜெனரலா அவங்க வந்து அ அ ஆக்சுவலி சொல்லணும்னா தனுஷ் சாரோ, விஜய் சார்லாம் ஒரு மாரி ரொம்ப ஹியூமிலியேஷன தாண்டி தான ஏர்ன் பண்ணி அ வந்த கிரவுட் ஈஸியா போற போக்குல ஒருத்தன் நெப்போட்டிசம் அது இதுன்னு அடிச்சு சும்மா பேசிடுறாங்க. பட் தே பில்ட் தேர் ஓன் அ ஃபேண்டம் ஆர் தே ஏர்ன் த ட்ரஸ்ட் ஆஃப் பீப்பிள் அந்த மாரி. போற போக்குல இந்த மாரி ஏதாவது ஒரு இஷ்யூ வரும்பொழுது, அது சில பேருக்கு அந்த கன்டென்ட்டோட ஹை கிளாரிட்டி இல்லன்னா, அவங்க ஒரு புரிதல் இல்லாம ஒண்ணு டிராவல் ஆகும்ல. அதனால தான் சரி ஓகே. அதுவும் அவங்க ஸ்பீக்கர் ஆப்ஷன் குடுத்தாங்க. குடுத்ததுனால பொறுமையா கேட்டாங்க. அது பார்த்தா பயங்கர வைரல்ல ஓடிக்கிட்டு இருக்கு. சார் அது மட்டுமா வைரலா ஓடுது. டெய்லி நீங்க ஸ்பேஸ்ல பேசுறத ரெக்கார்ட் பண்ணி போட்டு அங்க வந்து ரவி சாரோட முகம் இருந்துச்சு. நான் கூட ரவி சார் தான் ஏதோ பேச போறாரு போலன்னு வீடியோவ கிளிக் பண்ணா, உள்ள நீங்களும் நானும் பேசுறது. எனக்கு ஒரு செகண்ட்ல ஷாக்கு. நான் அத நான் ம். அ அதாவது கன்டென்ட்டா தம்ப்நெயிலும் இதுவும் வைக்கிறது, இந்த தலைப்ப வச்சு போடுறத பார்த்தா, நான் சொன்னேன். நீங்க பார்த்தீங்கன்ற மாரி தான் நானே பார்க்கிறேன். அப்படிதான் ஆக்கிடுறாங்க. சொல்லுங்க சார். நேத்து நேத்து நைட் ப நீங்க நீங்க வரல தானே ஸ்பேஸ்க்கு. நேத்து நைட் எபிசோட் ஆஹா. முடிஞ்சுட்டு அப்புறம் நாங்க போட்டோம். நேத்து ம்ஹ்ம். எபிசோட் வந்து ஒரு அட்டர் டிசப்பாயின்ட்மென்ட். நேத்து ஆக்சுவலா எனக்கு அவரையே பார்க்கும்போது, ம். தூங்கிட்டு இருந்தவர கேரவன்ல இருந்து வாங்க அப்படின்னு இழுத்துட்டு வந்து ஒரு ஷோ பண்ண வச்சிருந்தா எப்படி இருக்கும்? அது மாரி அவரு ஒரு ஹேவேரா போச்சு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஆ இப்போ அவரு ஒருத்தங்கள்ட்ட ஒண்ணு கேட்கிறாரு. அந்த கேள்விக்கு பதில் வரும். கட் பண்ணோன இந்த இடத்துல இது கட் ஆனோனே அவரு நேரா நகர்ந்து, நான் யோசிச்சுக்கிட்டே இருங்க. நான் அடுத்த இடைவெளில வரேன் அப்படின்ட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 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 சப்ஜெக்ட் லைன்ல டிராவல் ஆகுற மாரி இருக்கும். டப்புன்னு அது கட் ஆகி நடுவுல ஒண்ணு பேசுறாரு. திருப்பி பேக் டூ அ அந்த மார்க் பண்ற மாரியான அந்த ஒரு விஷயத்துக்கு டக்குன்னு போயிடுறாரு. எல்லாமே காம்பினேஷன்ல இருந்தது. ஆனா ஒண்ணு, நமக்கு தேவையான எதுவும் உருப்படியா இல்ல. பட் ஜாக்லின் ஸ்கோர் பண்ணது நல்லா இருந்தது. அது நல்லா இருந்துச்சு சார். ஆனா எனக்கு என்னமோ ஃபோர்ஸ் பண்ணி இந்த கன்டென்ட்ட வந்து பேச ஆமாமா. வச்சிருக்காங்கன்ற மாரி தெரியுது. ரொம்ப ஃபோர்ஸ்டா இருந்தது. அவரே வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டுல இல்ல அப்படின்ற மாரி இருந்தது. அண்ட் மோர் ஓவர் அவர் ஏதோ ஒண்ணு சொல்ல வராரு. அது எடிட் ஆன மாரியே இருந்தது. அவர் ஏதோ ஒவ்வொரு இடத்துல கன்டினியூட்டில ஏதோ ஒண்ணு சொல்ல வராரு. அது ஏதோ எடிட் ஆகுதோ அப்படின்ற மாரி அப்படி ஒரு ஃபீல்ல தான் இருந்தது. ஆனா ஒண்ணு, நேத்து வந்து ஆக்சுவலா ஷோ வந்து ரொம்ப நார்மல் ஷோ. நார்மல் ஆமா இல்ல சார். சார். இல்ல வொர்ஸ்ட் ஷோ. சார். எனக்கு என்னமோ இந்த டைரக்டர் மேல ரொம்ப டவுட்டா இருக்கு. அருணுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் எவ்ரி வீக் குடுத்துடுறாங்க. போன வீக் அந்த ட்ரெஸ் சம்மந்தமே இல்லாம உங்களோட ட்ரெஸ் டிசைனரு இதெல்லாம் தேவையே இல்ல. இந்த வீக் அந்த ஒரு சீரியல் பவித்ரா. ஆல்ரெடி ம். இதெல்லாம் ஒரு தேவையில்லாத ஒரு இதுதானே. அது ஃபோர்ஸ் பண்ணி பண்றாங்கன்ற மாரி தோணுது அந்த கன்டென்ட்ட குடுக்க சொல்லி. ஆக்சுவலா உள்ளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸும் அவர் கொஞ்சம் கொஞ்சம் அவருடைய ஒவ்வொரு கன்டென்ட்டையும் அவர் மத்தவங்கள விட அவர் மேல கான்சன்ட்ரேட் பண்றது கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யா சார். இல்ல நேத்து இன்னொரு இடத்துல கூட நாங்க நேத்து நைட் பேசினப்போ பேசியிருந்தோம். ஒரு இடத்துல ம். இவரு ராணுவ வந்து எந்திரிச்சு, "இந்த பீஸா படத்துல இருந்து தான் இத நாங்க எடுத்தோம்" அப்படின்னும்போது அவரு ஒண்ணு பண்ணு "தம்பி ஆ. சரி, சரி தம்பி" அப்படின்ற மாரி நக்கலா அ அது வந்து ஒரு ஸ்டேஜ்ல அப்படி பண்ணணுமா? அப்படின்னு இருக்குல்ல. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா சார், அந்த ஹோஸ்டிங்கோட குவாலிட்டியே இல்லாத மாரி இருக்குல்ல. ஆ அதுதான். இந்த ஆக்சுவலா குவாலிட்டி வந்து ஆஃப் ஹோஸ்டிங் வந்து சுத்தமா இல்ல. ஒரு நான் நான் வந்து குவாலிட்டின்றத தாண்டி ஒரு மாரி என்னன்னா, இந்த ஷோக்கு வந்து ஒரு ஹைட் ஆஃப் மெரிட் இருந்ததுல்ல. அது வந்து ஒரு ஷோ மெரிட்டு, இது வந்து ரெகுலர் டிவி ஷோஸ் மாரி இல்லாம, இது வந்து ஒரு கிங் சைஸ் ஷோன்னு ஒண்ணு இருந்ததுல்ல. அது உடைஞ்சு உடைஞ்சு நார்மல் ஷோக்கு வந்துகிட்டு இருக்கு. எட் அனதர் அ டிவி ஷோ அப்படின்னு அதாவது எக்ஸ்க்ளூசிவான ஷோ போயி, ஒரு எட் அனதர் டிவி ஷோ ஃபார்மேட்டுக்கு உடைஞ்சு வந்துகிட்டே இருக்கு. அது நேத்து நீங்க அவரு ஆக்சுவலா அவன் எக்ஸைட் ஆயி தான் சொன்னான். இவரு அத க்ளோஸ் பண்ண விதம் வந்து பட்டுன்னு டப்புன்னு அப்படி சொல்ட்டாரு. வேற அங்க என்ன ரியாக்ட் பண்ண முடியும்? எதா இருந்தாலும் டேக் இட் ஃபார் இதுன்னு ஆனா தான் எடுத்து ஆனா இதே வைப் ஃபர்ஸ்ட் சீசனுக்கு கொஞ்சம் இருந்துச்சு சார். வீக்கெண்ட் ஷோல நெறைய அந்த பிரைம் டைம்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி டைமிங்லாம் மாத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆமா. இந்த 1 ஹவர் எபிசோடு ஏன்னா இந்த இதுல ரீச் ஆகல இந்த டைம்ல அப்படின்னு சொல்லி மாத்திக்கிட்டே இருந்தாங்க. அது முதல்ல இருந்துச்சு. ஆனா இப்போ இப்போ
இப்பெல்லாம் வந்து ஒரு பாயிண்ட்டை தாண்டி போயிட்டோம்ல. இனிமேலும் அந்த மாதிரி ஃப்ளாஸ் வந்து கண்ட்ரோல் ஆகணும்ல. இப்போ எண்ட் ஆஃப் த டே ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் வீக்ல இருக்கலாம், செகண்ட் வீக் இருக்கலாம், ஒரு 3-4 வீக்ஸ் தாண்டிட்டோம்ல. இன்னும் இந்த மாதிரியான ஃப்ளாஸ் வந்து ஒரு விதத்துல வந்து இது கனெக்ட் ஆகாது. ரெண்டாவது ஷோவுடைய ஹேப்பனிங் பாயிண்ட் வந்து போயிடுச்சு அப்படின்ற அந்த ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்கிற நேரத்துல மேலும் மேலும் ஃப்ளா ஆகுறது வந்து ஷோக்கு நல்லதில்லை. ஸ்பான்சர்ஸோ ஷோக்கோ மைலேஜ் ஒர்க் அவுட் ஆகாம போயிடுமோன்றது தான் பாயிண்ட். அப்புறம் நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். யாரோ போட்டிருந்தாங்க. நான் ஸ்வாப்பா? யாருல பார்த்தேன்னு ஸ்வாப்பா? அந்த ஆமா, ஆமா. ஸ்வாப் நம்ம நேத்து கன்ஃபார்மா. தானே பேசணும். கன்ஃபார்மா சார். ஓகே ஓகே. நம்ம இல்ல நேத்து பேசிட்டு இருந்தோம். இமாது போட்டிருந்தாரு. ஆ ஸ்வாப் எதிர்பார்த்தது வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. எனக்கு என்னன்னா அதை படிக்கும்போது நம்ம நேத்து தானே பேசிக்கிட்டு இருந்தோம். ஒருவேளை இந்த வீடு மாறினாமன்னா ஏதாவது நடக்கலாம் போல அப்படின்னு. அப்ப யோசிச்சுக்கிட்டேன், ஓ நம்மளதுல வந்து எண்டமானும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க போல் இருக்கு அப்படின்னு. சார் இல்ல சார். இப்போ கண்டிப்பா இருக்காங்க. நம்ப வீடு மாறுறது எல்லாமே தாண்டி, இப்ப ஷோ வந்து ஏன் சார் சுவாரஸ்யமா போல? உள்ள அவங்க ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ணலன்றது ஒரு பக்கம். ஓகே. பட் பெர்ஃபார்ம் ம் பண்றதுல நமக்கு இதெல்லாம் பாசிட்டிவ், இதெல்லாம் நெகட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இத வந்து அட்ரஸ் ம் பண்ணணும். எப்பயுமே நியாயத்த தட்டி கேட்கணும் அப்படின்றது தான் வீக்கெண்ட் எபிசோடோட கான்செப்ட். கரெக்ட்டுங்களா? ம் ம் தேன் கிவிங் அப்ரிசியேஷன் இல்லன்னா வந்து கன்சிடர் ஒருத்தவங்க பண்ண விஷயத்த யாருமே அப்ரிஷியேட் பண்ணலன்னா, அத வந்து எடுத்து மக்களுக்கோ, இல்ல ஹவுஸ்மேட்ஸ்க்கோ காட்டுறது தான் ஹோஸ்டோட வேல. இங்க ஓகே. எதெல்லாம் அப்ரிசியேஷன் குடுக்கணுமோ, எங்க கரெக்ட்டா திட்டு உழுணுமோ, அது எந்த வாரமுமே நடக்காம, இங்க ம் எப்படி இப்ப வர வர வாரம் என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்க ஒண்ணுமே காட்டாம உங்கள அப்படியே வச்சிருக்கோம். அப்புறம் நாங்க லைட்டா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நாங்க கேட்போம். நீங்க உடனே கிளாப் பண்ணுவீங்கல்ல. அந்த மாரி ம் ஷோ ஃபார்மேட் கொண்டு போறாங்களோன்னு இருக்கு. அ, எதுவுமே அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு ப்ரோமோஸ் பாருங்க சார். ம் 2 ப்ரோமோஸ் வந்திருக்குங்களா? ம் 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 3 3 ப்ரோமோஸ் வந்திருக்கு. அந்த 3 ம் ப்ரோமோஸ்லயுமே அது சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? அந்த அந்த தரம் ப்ரோமோவோட தரமுமே காணோம். ம் அட்லீஸ்ட் வந்து ப்ரோமோல இருக்கிறது வந்து கொஞ்சமாவது மத்த சீசன்ஸ்லலாம் வந்து இருக்கும். இதுல ம் எதுவுமே வந்து இல்ல. ப்ரோமோ வந்து இவங்க அந்த மத்த மக்கள இல்ல, பார்க்க வைக்கிறதுக்காக தே இன்னைக்கு ஜஸ்ட் அந்த டூயிங். செகண்ட் ப்ரோமோ பாத்தீங்கன்னா ஸ்வாப்பிங்னு சொல்லுவாரு ஒண்ணு. ஸ்வாப்பிங்னா ம் சௌந்தர்யா வந்து ராயனாவும், ராயன் சௌந்தர்யாவும். ஆனா ம் அந்த கட் பண்றது பாருங்களேன், அந்த ஜம்ப் பண்றாங்க. ஆக்சுவலா ராயன் உட்காருங்கன்னும் போது ராயனை காமிக்கிறாங்க. ம் திரும்பி ம் இன்னொருக்கா ராயன் உட்காருங்கன்னும் போது சௌந்தர்யாவை காமிக்கிறாங்க. ம் சௌந்தர்யா சொல்லுங்கன்னும் போது சௌந்தர்யாவை காமிக்கிறாங்க. அப்ப ம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்வாப்பிங்ன்ற வேர்டை எதுக்கு அவங்க கட் பண்ணி போட்டாங்கன்னு தெரியல ப்ரோமோல. பயங்கர கேவலமா இருந்துச்சு அது. ஆக்சுவலா இப்போ கொஞ்சம் இப்போ நீங்க சொன்னதும் இவங்க சொன்னதும் உங்க 2 பேரோட பாயிண்ட்லயும் ஒன்று ப்ரோமோ இந்த சைடு, இன்னொன்று நம்ம ஏற்கனவே இது பேசியிருக்கோம். பட் ஆனால் அதான் பாயிண்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் பிளேயர்ஸை சீசன் பண்ணணும். சீசனிங் பண்ணாமல் வெறும் ஒன் எண்ட் வேவாகவே போயிட்டு இருக்கு. அதாவது என்னன்னா இவங்களுக்கு ஒரு ஆன்சர் இருக்கும், அந்த ஆன்சரை வர வைக்கிற அந்த வே ஆஃப் த்ரூபுட்லேயே போயிட்டு இருக்கு. அதனால இது வந்து ஓவர் த டைமுக்கு இது நல்லா இருக்காது. கொஞ்சம் அவங்கள சீசனிங் பண்ணணும், அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கணும், ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும், இவங்களுக்கு இது மேலே ஒரு கருத்து இருக்கும், இல்லை இதை வந்து சரின்னு நம்பி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரேதர் இப்போ எப்படி போகுதுன்னா ப்ரொடெக்ஷன், சேஃப்கார்டிங் த ஷோ, இது சோஷியல் இஷ்யூஸை வந்து ரைஸ் ஆகிடக்கூடாது. ரெண்டாவது சில கண்டஸ்டன்ஸை வந்து அவங்களே வந்து ஈஸியாக பாஸ் ஓவர் பண்ணுறது. ப்ளஸ் இந்த ஷோவோடைய பேட்டர்னில் வந்து மேக்ஸிமம் கண்டஸ்டன்ஸ் வந்து சுவாரஸ்யமாக இல்லைன்றத ஷோ அதிக டைம் ரிஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுறது. மக்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது போக ஷோவில் இருக்கிற ஹோஸ்டே வந்து இவங்க சுவாரஸ்யமாக இல்லை, இவங்க டிப்ளமேட்டிக்காக இருக்காங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் கருத்துக்கள்ல இருந்து வர கருத்தை தான் நாங்கள் எடுத்து பேசுகிறோம், பிரதிநிதியாக பேசுகிறோம். அதை வந்து ஒரு ஹோஸ்ட் ஒத்துக்கணுன்றதை தாண்டி அந்த ஹோஸ்ட்டு அவரோட ஹோம்ஒர்க்காக அதை எடுத்துக்கிட்டு அவங்க அப்படி போர் அடிக்காமல் இருக்க கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு வே ஆஃப் சீசனிங்கை தான் நான் சீசனிங்னு சொல்கிறேன். அதாவது இதை வந்து ஓகே, நீங்கள் வந்து சௌந்தர்யா கிட்ட இதை எதிர்பார்க்குறீங்களா? இப்போ தேர்ட் ப்ரோமோ வச்சே சொல்லலாம்னா, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பொதுவாக ப்ரோமோஸ் ஏன் போடுறாங்கன்னா, இன்னைக்கு நைட்டை வந்து அடிச்சு பிடிச்சி போய் அந்த ஷோவை பார்க்க வைக்கிற ஒரு புல் ஓவர் கியூரியாசிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரோமோ. இப்பெல்லாம் வீக்கெண்ட் ப்ரோமோஸ் வந்து எப்படி போயிடுச்சுன்னா, உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ கிடைச்சதை வச்சு ப்ரோமோ பண்ண மாதிரி இருக்கு. அதாவது விச் மீன்ஸ் ஹோஸ்ட் ஏதாவது ஒரு ட்ரிகர் பண்ணி அந்த ட்ரிகர்ல இருந்து வந்ததோ, இல்லை இஷ்யூவை ஏதாவது அட்ரஸ் பண்ணி அந்த அட்ரஸ் ஆர்குமெண்டல் டிபேட்ல வந்ததோ, இல்லை இவரே ஃபயர் ஆகி ஏதாவது ஒன்று பண்ணதோ, அப்படி பண்ணி போக வேண்டிய ப்ரோமோஸ் இப்போ எப்படி போகுதுன்னா, இப்போ நேற்று வந்து ஒரு பாரதி கண்ணம்மா இதுவே வந்து ப்ரோமோவில் போச்சு. ஒரு சின்ன ஒரு சீரியல் ஆக்ட். அதுக்கப்புறம்
இன்னைக்கு பண்ணும்பொழுது இப்ப இவர் சொன்னார்ல ஜம்ப் கட்டு எடிட்ல அவங்க ஒண்ணு சொல்ல ட்ரை பண்றாங்க, அது கன்வேட் ஆகி ரீச் ஆயிடுச்சா இல்லையான்றது தெரியல. 3வது ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யாவோட இஷ்யூவை தான் அட்ரஸ் பண்றாங்க இப்போ. அப்படின்னா இந்த ஹோல் வீக்ல அவங்களுக்கு வந்து கண்டென்ட்டா இப்ப இப்ப இந்த வீக்கெண்ட் ப்ரோமோக்கு எடுத்துக்கும் போது கண்டென்ட்டா அவங்க வந்து இன்னைக்கு சௌந்தர்யாவை ஒரு பாயிண்டா எடுத்துப்போம். சௌந்தர்யா சொல்றது இன்னைக்கு சௌந்தர்யா ரோஸ் பண்ணிட்டாங்க அது இதுன்னு அப்படியே எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு இதை ரெண்டை தாண்டி இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஷோவுடைய மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ற மாதிரியான எந்த கண்டென்ட்லயும் பேசாம ஒரு வீக்கெண்ட் ப்ரோமோ பண்ண முடியலன்றதுதான் பாயிண்ட். இப்போ வேற ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து பேசி அட்ரஸ் பண்ணி இப்போ பேசும்போது யார் யாருக்கெல்லாம் சௌந்தர்யாவுடைய பாடி லாங்குவேஜ் வந்து டிஸ்டர்ப்டா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ என்னைய கேட்டிங்கன்னா இந்த கேள்வியை பாய்ஸ்ட கேட்கவே வேணாம், கேர்ள்ஸ்ட ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு அதுல கேர்ள்ஸ்ல கேட்கறதுல யார் இவங்க கூட வந்து இப்ப சௌந்தர்யா வந்து அந்த மாதிரியான பிஹேவியர் எல்லார்கிட்டையும் கேர்ள்ஸ் கிட்ட பண்றாங்களான்றது ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப ஃபைன் டியூன்டா தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க பாய்ஸை கேட்க. ஏன்னா ரைவல்ரியா அவங்க கிட்டக்க சொல்லும் போது எல்லாரும் சொல்றதுனா இப்ப ஆப்போசிட் இப்ப என்ன பண்ணுவாங்க இதை கேட்டுட்டு அப்ப இதே மாதிரியான பிஹேவியர் ஒன்று அருண் பண்ணும் போதோ விஷால் பண்ணும் போதோ இல்ல மத்தவங்க பண்ணும் போதோ இவங்க கேட்காம விட்டுருவாங்க. அது திருப்பி மறுபடியும் இது ஒன் சைடட்ல ஒருத்தங்களை யாரோ ப்ரொடெக்ட் பண்றது. இப்ப தீபக்கோடைய இப்ப சௌந்தர்யாவே ஒரு வாரம் டார்கெட் பண்றது, இல்ல சௌந்தர்யாவே வச்சு எடுத்துட்டு போறது, இல்ல முத்துக்குமரனே வச்சு எடுத்துட்டு போறது, ஆனந்தியே வச்சு எடுத்துட்டு போற மாதிரி ஒரு வாரம் தீபக்கே வச்சு எடுத்துட்டு போங்க, இல்ல ஒரு வாரம் ரஞ்சித்தே வச்சு கூட்டு போங்க, இல்ல ஒரு வாரம் இவரை வச்சு கூட்டிட்டு போங்க. இப்படி யார் மேலேயாவது தாண்டி ஷோ டிராவல் பண்றதுக்கு கேட்டா என்ன சொல்றீங்கன்னா நீங்க அந்த வாரத்துல என்ன பண்ணீங்க அப்படின்னா அப்ப அடுத்த வாரம் பண்ண வைக்கிறதுக்கு ஏதாவது இந்த வாரத்துல பண்ணுங்க. நீங்க வந்து 5 வாரம் 4 வாரம் அப்படியே தள்ளிட்டு போறீங்க அப்படின்னு. இது எதுக்கு சொல்றேன்னா நீங்க இப்ப நான் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இந்த 6 வைல்ட் கார்டு சீக்கிரமா போனதோடைய பிரதிபலிப்பு நெக்ஸ்ட் 3 எலிமினேஷன் வந்து விமன் தான் நடக்கும், மென்னு நடக்காது அப்படின்னு போட்டிருந்தேன். அது எத்தனை பேர் ட்வீட் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல. ஏன்னா பேசிக்கலா அவங்க என்ன ஐடியா வச்சிருக்காங்க, யாரை முன்னாடி கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க, இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி அருணை அதிகமா காமிச்சு யாரை திருப்திப்படுத்துறாங்க, இல்ல என்ன ஸ்ட்ரக்சர் ஆகுது ஷோவுக்கு ஒருத்தங்க மேல காட்டுற ஒரு அதிக அக்கறையை வந்து ஒரு சில பீப்புள் மேல ஏன் காட்டாம விடுறாங்க. அப்போ உங்களுக்கே வந்து ஷோவை சும்மா கூட்டு போக ஒரு அட்மாஸ்பியரு, ஒரு டம்மி பீஸு, ஒரு பாய்சனு இதெல்லாம் உங்களுக்கே தேவைப்படுது. அதை நீங்களே பிராண்ட் பண்ணி எங்க வாயால சொல்ல வச்சு அதை டேக் ஆக்கி கடைசியில மக்கள் சொன்னாங்கன்னு சொல்ல வைக்கிறீங்களா? இப்படிதான் போகுது ஆக்சுவலா ஷோ. அதுதான் சார் ஆக்சுவலா ஒரு எப்படி தெரியுதுன்னா ப்ரோமோ ஒரு நம்மளுக்கு வந்து இப்போ முந்தி அதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபயரா இருக்கும் ப்ரோமோ, நம்ம அந்த ஷோவை பார்க்கறதுக்கு என்கேஜ் பண்ண வைக்கும். இப்போ எப்படி தெரியுதுன்னா சாரி இப்போ எப்படி தெரியுதுன்னா நம்ம வந்து ஒரு அறகுறையா இருக்கு ப்ரோமோ. என்னடா இது ப்ரோமோ இப்படி இருக்கு, நம்ம ஷோவை ஃபுல்லா போய் பார்த்தா தான் தெரியும் போல அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கு. ஆமா ஆக்சுவலா இப்ப ஷோவோடைய மைலேஜே அப்படிதான் போகுது. இப்ப இப்ப இன்னைக்கு நேத்துக்கு புஷ் இல்ல, இன்னைக்கு வந்த 3 ப்ரோமோலையும் வந்து ஒரு ட்ரிகர் இல்ல. பட் சரி கடைசியில அந்த ஷோ எப்படி பாக்குறதா சரி அப்படி மீறி என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு பார்க்கும்பொழுது இந்த ப்ரோமோ அளவுக்கு இப்ப இந்த ப்ரோமோவே எடுத்துப்போம், இந்த ப்ரோமோ அளவுக்கு மைலேஜும் இருக்காது கடைசியில போய் பார்த்தா. எஸ் சார். கேட்கலாமா, பேசலாமா? எஸ் எஸ் கார்த்தி பேசுங்க கார்த்தி. ஆக்சுவலா ரவி சார் எனக்கு 2 கொஸ்டின் தான். இப்போ லாஸ்ட் சீசன் ஹோஸ்டுக்கும் இப்போ ஹோஸ்டுக்கும் லாஸ்ட் சீசன் வந்து அவர் வந்து டாபிக் அட்ரஸ் பண்ணா எல்லார்ட்டையும் கேட்க மாட்டாரு. முக்கியமா ஒரு 4 பேர்ட்ட கேட்டுட்டு ஒரு செர்டைன் டாபிக்ஸ் நிறைய கேட்குற மாதிரி இருக்கும். எப்படின்னா ஒரு 4 டாபிக்காவது எடுத்து பேசுவாரு. இப்ப ரீசெண்டா பாக்குறப்போ ஒரே டாபிக்கே ஒரு எபிசோடு ஃபுல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. பார்த்ததையே திரும்ப பாக்குற மாதிரி இருக்கு சார். வீக் டேஸ்ல பார்த்ததையே அதுக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு. எக்ஸாக்ட்லி சார். ஆக்சுவலா இன்னொன்னு நடக்கும் சார். லாஸ்ட் சீசன்ல வந்து மேபி யாராச்சும் இங்க இருக்கிறவங்க இதுக்கு போயிருந்தாங்கன்னா ஆடியன்ஸ் க்ரௌடா போயிருந்தாங்கன்னா அவர் நிறைய பேசுவார் சார். கமல் சார் எடிட் ஆகி கட் ஆகி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகிற லெவல்ல இருக்கும் சார். இங்கே பேசும்போதே எடிட் ஆகி தான் பேசவே செய்யறாங்க. அதுவும் ரிப்பீட்டட் கண்டென்ட் தான். இப்ப நீங்க சொன்ன மாதிரி வீக் டேல என்ன பேசுற மாதிரி இருக்கும் ஒரு 4 டிஃப்ரெண்ட் டைமென்ஷனல்ல இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ அட்ரஸ் பண்ணி அதை பேசும் பொருளாக்குற மாதிரியான ஒரு மேட்டரா கூட இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு
மேட்டர் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ள வந்து ஒரு ஹெவியா அந்த மாதிரி மைலேஜ் கண்டென்ட் ஒன்று பெருசாக இவங்க உருவாக்கலனாலும் நடந்த சம்பவங்களை வந்து நிகழ்வுகளா பேசுறதுக்கான வழிகள் இருக்கு. ஆனா இங்க அதுவே பெருசா இப்போ எப்படி தெரியுமா சார் இருக்கும்? இப்போ எனக்கு தெரியல இன்னைக்கு இப்போ சாச்சனாவை வந்து நான் சும்மா படிச்சுதான் ஒன்று ரெண்டு பேர் ட்வீட்ல படிச்சதை வச்சு ஏதோ சாச்சனா ஃபர்ஸ்ட் பாராட்டப்பட்டாங்க, அப்புறம் கொஞ்சம் வார்ன் பண்ணாங்க ரூல்ஸை மீறாங்கன்னா அது எப்படி இருக்கும்னா ரொம்ப ஸ்டீரியோ டைப்பா சாஞ்சனா நீங்க பண்ணது வந்து செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு, ஒரு நல்ல டெசிஷன் அப்படின்னோட அது கட் ஆனோட ஒரு கிளாப் இருக்கும். அந்த கிளாப் முடிஞ்ச உடனே திருப்பி பட் ஆனால் உங்களுக்கு தெரியணும் நீங்க ரூல்ஸை மீறுறீங்க, அப்படி ரூல்ஸையும் மீறக்கூடாது, அதை நீங்க புரிஞ்சு நடந்துக்கணும். சாரி சார், இனிமேல் பண்ண மாட்டேன் சார், அவ்வளவுதான், ஓகே உட்காருங்க, அடுத்தது, அப்படி இப்படிதான் போகுது. இது இது வந்து எப்படின்னா உங்களுக்கு இதை அட்ரஸ் பண்ணணும்ன்றது வந்து ஒரு ஃபோர்ஸ் சினாரியோவாகவும், ரெண்டாவது இது வந்து ஒரு கண்டென்ட், இது ஒரு 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 இது வந்து மக்களுக்கு ரிலேட்டபிளி இதனால இருக்கிற கனெக்ட் என்ன டிஸ்கனெக்ட் என்னன்றத வந்து ஒரு ஆர்குமெண்டலா போற மாதிரி எந்த ஒரு டாபிக்லயும் போக மாட்டேங்குது. இந்த ஸ்கூல் அவர் கேட்டாரு முத்துக்குமரன்ட்ட வந்து உங்களுக்கு ஸ்கூல் டாஸ்க்கு வேற எந்த ஆங்கிலையும் யோசிக்க தோணலையா அப்படின்னு கேட்டவர் அந்த கிளச்சை அப்படியே அடுத்ததுல அது வெளியில என்ன மாதிரியான ஒரு இறைச்சலோ இல்ல ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துச்சுன்னு தெரியுமான்னு அவங்கள ஒண்ணு ஃபீல் பண்ண வச்சு அடுத்த தடவையில இருந்து அந்த கிரியேட்டிவ் பாயிண்ட் உள்ள வர வரைக்கும் இந்த மாதிரி கிறுத்தனம் எல்லாம் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது அட்ரஸ் பண்ணிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. சரி, அவங்க இன்னமும் இதை நல்லா ஆர்டிகுலேட் பண்ணா எப்படி நடக்குதுன்னா, இவர் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறாரு, அவங்க ரிப்ளை சொல்ல வேண்டியதை சொல்லிடுறாங்க. அந்த ஒரு பாயிண்ட் எடுத்ததுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கன்க்ளூஷனே கிடைக்கல. எந்த ஒரு கான்வர்சேஷன் எடுத்தாலுமே அது ஒரு கன்க்ளூஷனே இல்லாம அது ஒரு ஜஸ்ட் லைக் தட் போற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே அது நடக்குது. அதாவது எந்த ஒரு டாபிக்குக்கும் கன்க்ளூஷன் கிடையாது, எல்லா டாபிக்கும் கோ வித் ஃப்ளோ தான். ஆனா நேத்து ஒரு விஷயத்த அவர் வெளியில ஃபர்ஸ்ட் பிரேக்ல யாரும் ஐ திங்க் ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, இறைச்சலா சத்தம் பயங்கரமா ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னு. ஐ திங்க் அவங்க ஒரு ரிப்போர்ட்டர் ரோஹிணி வெங்கடேஷன் நினைக்கிறேன். அவங்க ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்லி முடிச்ச உடனே அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவரு உள்ள போனவரு முத்துக்குமரன் கிட்டக்க தீபக்கோட ஐடியால இருந்து முத்துக்குமரன் வந்து இந்த மாதிரி ஒரு பிளே ஒன்று சொன்னா ஓகே ஃபைன். அந்த பிளே சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் நீங்க நினைச்ச பிளே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, சொதப்பிடுச்சு, இதுக்கு காரணம் ராணவ் தான் அப்படின்னும் போது ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி தான் மறுபடியும் முடிச்சிட்டாரு. ஓகே உங்களுக்கு வந்து தாட் வேற பிளான்ல இருந்தது, பட் இது வந்து மிஸ்டேக்லயே நடந்துருச்சு, ஓ சரி ஓகே ஃபைன் அப்படின்னா இது இது வந்து இட் ஒன்ட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இட் ஒன்ட் கனெக்ட். இது திருப்பி வந்து அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சீரியஸா வெளியில வந்து ஒரு வாரம் இது இந்த ஃபன் டாஸ்க் ஆக்சுவலா சொல்லணும்னா இந்த ஸ்கூல் டாஸ்க்ல வந்து ஒரு பிளே கேரக்டரை தாண்டி ஒரு ஃபன் எலமெண்ட் இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணி இந்த வாரத்தையே நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு எல்லாரும் மூஞ்சிலும் அடிச்ச மாதிரி இவங்க டிப்ளமசியா பேசாம இருந்திருந்தா அப்போ ஒவ்வொரு வாரத்துக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஏதாவது மைலேஜா பண்ணணும்ன்ற ஒரு கிரியேட்டிவ் எசன்ஸ் வந்து தோண ஆரம்பிக்கும். ஸோ எப்போ பார்த்தாலும் நம்ம சண்டை தான் போடுறோம் அப்படின்றத இவங்களே உடச்சி சொல்லணும். அவங்க அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஆர்குமெண்டலாவும் கொண்டு போல, அது கன்க்ளூடும் ஒழுங்கா பண்றது இல்ல. கரெக்ட் சார். சார் அஸ்வதி இஸ் தேர். கார்த்திக் உங்க क्वेश्चन நீங்க முடிச்சிட்டீங்களா? ஒரே ஒரு क्वेश्चन தான். ரெண்டாவது क्वेश्चन கேட்டீங்க. சொல்லுங்க. அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல எல்லாம் லாஸ்ட் சீசன் வரைக்கும் क्वेश्चन கேட்பாங்க சார். இது யாருக்கு கொடுக்க நினைக்கிறீங்கன்னு ஒரு டாஸ்க் மாதிரி வச்சு ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் பண்ணி விடுவாங்க. அது அடுத்த வாரத்துக்கு அப்படியே வெடிக்கும். அது இந்த சீசன் பார்க்கவே முடியலையே சார். அது இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது. அதாவது பப்ளிக்கே உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் கேள்வி கேட்பாங்களே அது இல்ல சார், உள்ள அவங்களே டாஸ்க் கொடுப்பாங்கல்ல, கொடுத்து இதை யாருக்கு கொடுக்க நினைக்கிறீங்க? ஆமா. நான் வந்து இதை வந்து நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இது இந்த ரியல் வேஸ்ட் ஒட்டலாங்கல்ல, அதுல இருந்து ஒவ்வொரு தடவை அந்த மாதிரி இந்த கையில பேண்ட் கட்டினது அது மாதிரி. ஆனா நான் ஆக்சுவலா அது அதாவது இவங்க வந்து வீக்கெண்டை ரொம்ப டிப்ளமேட்டிக்கா ஹேண்டில் பண்றாங்களோன்ற ஒரு ஃபீலுக்கு நான் வந்துட்டேன் சார். அவங்க எதையுமே அந்த வீக்கெண்ட்ல உடச்சு விட மாட்டேங்கிறாங்க சார். அந்த வீக்கெண்ட்ல திட்டி ஒரு மாதிரி ப்ரொடெக்ட் பண்றது, திட்டுறது, தேவைப்பட்டவங்கள வந்து லைட்டா கொஞ்சம் அவங்க கூட ஃபன் டிரைவ் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரியே முடிஞ்சிடுதே தவிர இது எல்லாமே வந்து இவங்களே ஒரு தேவையான ஒரு 6 கண்டஸ்டன்ட்டை 7 கண்டஸ்டன்ட் இல்லை மொத்தமா ஒரு 8 கண்டஸ்டன்ட் 70ல இருந்து 106 நாள் டிராவல் ஆகிற ஒரு 7-8 பேரை இவங்களே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இருக்கு. கரெக்டா சொன்னீங்க சார். கரெக்டா சொன்னீங்க சார். தேங்க்யூ சார்.
யா அஸ்வதி சொல்லுங்க. அஸ்வதி பேசுங்க. தென் திலகா பேசுங்க. அண்ட் தென் அல்காஃப் எங்க போயிட்டாரு? ஓகே. நீங்க பேசுங்க அஸ்வதி. ஓகே. ரவீந்தர் சார், ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களோட ரிவ்யூக்கு ரொம்ப பெரிய ஃபேன். ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல முடியுது. நீங்க இருக்கிற தேங்க்யூ. ஸ்பேஸ்ல எனக்கு இருக்கு. நீங்க வந்து உள்ள போறதுக்கு பதிலா தாராவோட சேர்ந்து ரிவ்யூவே பண்ணிட்டு இருந்தா நாங்க மிஸ் பண்ணியிருக்க மாட்டோம் உங்களை. ரொம்ப டெய்லி ரிவ்யூ போச்சு இந்த வருஷம். மை பாயிண்ட் ஆஃப் வியூ, ஆக்சுவலி போன வருஷம் வரைக்கும் நம்ம வந்து வெளியிருந்து பீப்புள் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எல்லா இஷ்யூஸும் வந்து ஒரு விதமா அட்ரஸ் பண்ணுவோம். ம். பட் அது வந்து ஹோஸ்ட் வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் வீக்கெண்ட் எபிசோட்ஸும் கனெக்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் சிமிலரா ஃபீல் பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த வாட்டி மக்கள் வந்து வெளியே டிஃப்ரெண்டா வந்து நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. ம். ஆனா உள்ள வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல பார்க்கும்போது அவங்க வந்து கம்ப்ளீட்டா என்டையர்லி அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் வேற ஏதோ எல்லாம் டாபிக் எல்லாம் எடுத்துட்டு வந்து மக்களை வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க. லைக் நீங்க பாக்குறதெல்லாம் தப்பு, டிஸ்கஸ் பண்றதெல்லாம் இங்க பெரிய விஷயம் இல்ல, நாங்க சொல்றோம் விஷயத்த, இத நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பாருங்க. அது வந்து கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சார்? இன்சிஸ்டா அவங்க அதை மட்டும்தாங்க பண்றாங்க. அவங்க அங்க வந்து ஒரு செலக்டட் க்ரௌட ஆடியன்ஸ்னு வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க ட்ரிகர் பண்ணி கேட்குற கொஸ்டின்ஸை கூட இவங்க அதை வந்து த்ரூ புட் டு த கிளைண்ட் கிட்ட. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சரியோ தப்போ, ஜாக்லைன் கிட்டக்க தீபக்கு பிஹேவ் பண்ணதுல அவங்களுக்கு ஜாக்லினுடைய பிஹேவியர்ல தான் ஆடு, அது வந்து ரொம்ப தப்பா இருந்திருக்கு. அதை ஒரு கேள்வியா கேட்டிருக்காங்க. அதுக்கு சார் ஏன் ஆன்சர் பண்றாரு எனக்கு புரியலையே. அவர் வந்து தீபக் வந்து இப்படி பண்ணாரு, அவர் பண்ணதுனால தாங்க ஜாக்லின் வந்து இதானாங்க, அது என்ன டோன்ல சொல்றாங்க, அடுத்தவங்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, கரெக்ட். தீபக்க பேச விடுங்க, அவரே மாட்டுவார்ல. நீங்க யாரை ப்ரொடெக்ட் பண்றீங்க, யாரை நீங்க இப்ப வெளியில மக்களுக்கு இப்ப நீங்க வந்து as a மக்களா உங்களுக்கு ஒரு தாட் இருந்திருக்கு, இந்த ஒரு விஷயத்த வெளியில நல்லா பேசியிருப்பீங்க. நீங்க பேசின ஒரு விஷயத்த இவர் அட்ரஸ் பண்ணுவாரு, இவர் அட்ரஸ் பண்ணும்பொழுது அவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்கன்னு இங்க எந்த ஒரு கேள்விகளும் எழுப்புறது ரொம்ப ஃபில்ட்ரேட் ஆகி அந்த கேள்விகள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு செக்ஷன் ஆஃப் பாய்ஸை வந்து 100% கவர் பண்றாங்க. ஒரு சில செக்ஷன் ஆஃப் ஆட்கள் மேல டேர் டெவிலா அடிக்கிறாங்க. அவங்க அதை ஐ மீன் என்ன சொல்றது, அபவ் த ஹேண்ட் போய் அடிச்சு ஜெயிச்சு அவங்க திருப்பி வந்துடுறாங்க. அதாவது இது வந்து எப்படி போகுதுன்னா, இவங்க வந்து தே ஆர் வெரி கிளியர் பை மைண்ட். வெளியில பப்ளிக் எவ்வளவு சீரியஸா பேசுற சர்ச்சைகள்ல எந்த சர்ச்சையை பேசப்பட்டால் இவங்க கிறுக்குத்தனமா பேசி இவங்களே போய் அதுல ஏதாவது ஃபால் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த பர்டிகுலர் டாபிக்கை அதிகமா பேச விடாம அவங்களே ஃபில்ட்ரேட் பண்றாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இது வந்து பேச வேண்டிய பாயிண்ட் தான். அங்க ஆடியன்ஸ் கிட்டயும் அவர் கேட்கிற மாதிரி கேட்கிறாரு. ஆனா அது அங்க உள்ள கன்வெர்ட் ஆகணும். அங்க கன்வெர்ட்டே போக விட மாட்டேங்கிறாங்களே. அதுவும் அப்படி ஒரு ஆர்குமெண்டலாவும் அங்க இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்துல ஜாக்லின் பேசின டைம் தான் எக்ஸஸ் டைம். அதையும் அவர் சொல்லி காமிச்சிட்டார். போதுமா, உன் ஃபுட்டேஜ் ஜாஸ்தியா இருக்குமா, உட்காந்துருமான்ட்டார். ஆக்சுவலா ஒவ்வொரு 7 சீசன்லயும் இந்த மாதிரி ரொம்ப நிறைய பேசின கண்டஸ்டன்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கும். கமல் சார் கேட்டுட்டு 2 பாயிண்ட்ல அடிப்பாரு. அந்த 2 பாயிண்ட் சமயத்துல ரொம்ப சுத்தி அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியாம கூட இருக்கலாம். ஆனா கமல் சார் அதை பொறுமையா கேட்பார். கேட்டுட்டு அவரு ஒரு அட்ரஸிவா ஒண்ணு சொல்லுவார். இங்க எப்படி ஆயிடுச்சுன்னா, விஜய் சேதுபதி சார் முடிவு பண்ணிட்டாரு, இந்த ஆன்சர் எனக்கு வேணாம், நான் ஒரு ஆன்சர் வச்சிருக்கேன், அந்த ஆன்சர் இவங்க சொல்றேன். அது விஜய் சேதுபதி சார் பண்றாரா, இல்ல மேக்கர்ஸ்க்கு அதுதான் வேணுமா, இல்ல மேக்கர்ஸ்க்கு அது வேணும்னாலும் நமக்கு விஜய் சேதுபதி சார் தான் இருக்கிற ஒரே ரிஃப்ளெக்ஷன். அவர் இப்படி பண்ணிட்டே போனார்னா உள்ள இருக்கிற எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப கம்ப்ளீட்டா கன்வெர்டபிளி அது வேற மாதிரி மாறுது அப்படின்றது தான் பாயிண்ட். இன்ஃபேக்ட் ரொம்ப ஹானஸ்டா சொல்லணும்னா ஒவ்வொரு சீசன்லயும் இந்த ஸ்டோரி டெல்லிங், ஸ்கூல் டாஸ்க்கு, இதெல்லாம் வந்து கடந்து வந்த பாதை, இது மாதிரி சொல்லக்கூடிய எதா இருந்தா இருக்கட்டும், எல்லாமே ஒரு சில இம்பாக்டை வந்து பெருசா கிரியேட் பண்ணி ஒரு சில ஆடியன்ஸ்க்கான ஒரு மைலேஜை வந்து சொசைட்டியோடையவே ஒரு பெரிய ரெப்ரசன்டிங் ஃபிகர் மாதிரி யாராச்சும் பை திஸ் டைம் ஒருத்தன் உருவாயிருப்பான். இந்த சீசன்ல பாருங்க, இது வரைக்குமே யாரும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கனெக்ட் ஆகல. சார் அதுவும் இல்லாம
இப்போ வந்து நேத்திக்கு ஆனந்திய வந்து அவர் வந்து ஒரு தட்டு கொடுத்து உட்கார வச்சார்ல, ஆமா இந்த மாதிரி அட்டென்டிவ் இல்லைன்ற மாதிரி. அதாவது அந்த ஒரு பிளேஸோட டெக்கரம் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணாதுக்கு அவர் வந்து ஒரு அஹ், அஹ், ஒண்ணு ஒண்ணு வச்ச மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி அவர் நிறைய பேருக்கு பண்றாரு, சௌந்தர்யாக்கு பண்றாரு, போற போக்குல நிறைய ஆக்சுவலா பேருக்கு அது இப்ப பண்றாரு. பண்ணதே வந்து சௌந்தர்யாக்காக தான் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஆனந்தியே டூலா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. நீங்க கூட ஆமா. நான் கூட நினைச்சேன் நீங்க சௌந்தர்யா மாதிரி இதாயிட்டீங்களோ அப்படின்னு. ஆனந்திய வந்து யா அஃப்கோர்ஸ் ஆனந்திய வந்து அட்டென்டிவ் ஆக்கணும்னு ட்ரை பண்ணது தான். பட் அந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் சௌந்தர்யாவை தொட்டு இழுத்து சௌந்தர்யாவை வாழைப்பழ ஊசி குத்துற மாதிரி நீங்க எங்க சௌந்தர்யா மாதிரி பண்ணிட்டீங்களோ அப்படின்னு. அதாவது ஜென்ரலா அவரோட எதிர்பார்ப்பு என்னன்னா, ஒரு சீரியஸா உங்களுக்கு உட்காந்து அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க பாட்டு லெத்தார்ஜிக்கா உட்காருறீங்களேன்னு தான் அவர் சொல்ல ட்ரை பண்றாரு. பட் அதுல கூட அவர் சௌந்தர்யாவை தான் டச் பண்ண மாதிரி இருந்தது. எனக்கு என்னமோ ஆனந்திக்காக சீரியஸா பேசின மாதிரி எனக்கு அப்படி ஒரு ஃபீலா கனெக்ட் ஆகல. ஆமா, அந்த மாதிரியெல்லாம் அட்ரஸ் பண்றவர் விஜய் விஷால் வந்து எல்லா வீக்கும் அந்த சார்னு கூப்பிடுறதெல்லாம் லைக் கைண்ட் ஆஃப் டேக்கிங் அட்வான்டேஜ் மாதிரி தான் தெரியுது. அதையெல்லாம் அவர் வந்து ஸ்டார்டிங்லயே அதை வந்து ஸ்டாப் பண்ணிருக்கலாம். பட் ஸ்டில் அவர் வந்து அவரும் திருப்பி ரிப்ளை பண்ணும்போது சார்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பார்ஷியாலிட்டி பாக்குறது நமக்கு கண்ணுக்கு நேரம் வந்து தெரியுது. அது வந்து அதுவும் இல்லாம இப்போ நிறைய இஷ்யூஸ் இப்போ நம்ம எல்லாம் போன சீசன் எல்லாமே வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து அட்ரஸ் பண்ணி கமல் சார் வந்து உடைச்சு விட்டுட்டு போயிடுவாரு. அப்போ வந்து நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு ஹோல் வீக்கே ஒரு வேற டைமென்ஷன்ல திரும்பும் அந்த இஷ்யூவை பேஸ் பண்ணி. இப்போ போன வீக் வந்துட்டு விஜய் விஷாலோட இஷ்யூ வந்து உடைச்சு விட்டுருந்தாருன்னா அது ஒரு அது வேற மாதிரி ஒரு டேர்னிங்க்கு அது ஒரு சான்ஸா இருந்திருக்கும். அவங்களுக்குமே டிஆர்பிக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது அப்படி சப்புன்னு முடிஞ்சதுக்கு காரணமே அந்த கிரியேட்டிவ் டீமோட அந்த ஒரு என்ன சொல்ற அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் எடுக்காதனால தான் எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? லைக் இதோட நான் கிரியேட்டிவ் டீமா பார்க்கல, இது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரா பார்க்கறேன். அதாவது ஒரு இப்ப நீங்க சொல்றதே தான் நானும் சொல்றேன். என்னன்னா நீங்க கேர்ள்ஸை ரொம்ப ஜாக்லினையோ சௌந்தர்யாவையோ இல்ல வேற யாரையாச்சும் ரியாவையோ யாரையோ ஒருத்தங்களை ஃப்ரை பண்ணிட்டு இந்த சைடுல அதை ஏன் எந்த வாரமும் பண்ணாம போறீங்க? அப்படி மீறி பண்ணா அது ஒரு முத்துவை தாண்டி வேற யாருக்கும் நடக்க மாட்டேங்குது. மிச்சவங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஸ்லைட்லி ஃபன் பண்ற லெவலுக்கு அருணை டச் பண்றீங்க. அருணை வந்து மேபி மார்க் பண்றீங்க 1-2 இடத்துல. அவ்வளோ அதுக்கப்புறம் அவனாச்சும் ஃபன் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோதானே தவிர ஒரு கட் த்ரோட்டா இந்த பக்கம் ஒன்று நடக்கிறது, இந்த பக்கம் வந்து அந்த கட் த்ரோட்ல ஒன்று நடக்கவே மாட்டேங்குது. காரணம் என்னன்னா ஹீ இஸ் ஆஃப் லைக் லைக் ஐ மீன் அது சாரா இல்ல சேனலா ஐ டோன்ட் நோ வாட், அவங்க கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்றதுனால அந்த அந்த ஃபாலோயிங் கண்டஸ்டன்ஸே ஈஸியா டிராவல் ஆகி வந்துட்டு இருக்காங்க. இப்போ இப்ப நமக்கு வந்து ஒருத்தங்க மேல இருக்க ஒப்பீனியன் எங்க உடையுது ஏறுது அப்படின்னா, ராணுவன்னு ஒருத்தரை வந்து அந்த வீடு கார்னர் பண்ணுச்சு அப்படின்றதுனால ராணுவ வந்து வென்ட் டு த டாப் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் எங்க அசஸ் பண்ணி ஒருத்தன் செல்ஃப் அசஸ்மெண்ட் எடுப்பானா, ஒன்னு சேவிங்கையாவது ப்ராப்பரா ஆர்டர் பேஸ்ல பண்ணுங்க. அந்த ஆர்டர் பேஸ்ல நீங்க சேவ் பட்டால் மக்கள் மக்கள் பிளஸ் நாம இந்த ஆஃப்லைன் ஓட்டை மறந்துட்டு ஜென்ரலா உங்களுடைய இதுபடி எப்படி நீங்க சேவ் பண்றீங்கன்றது நமக்கும் ஒரு புரிதல் வரும். இப்போ உண்மையிலேயே நாம் நினைக்கிற ஆனந்தி தான் போன தடவை லாஸ்ட் வரைக்கும் வந்துச்சா? சொல்லுதா ஐல இருக்கிறவங்க உட்காந்துருங்க, எச்ல வர்றவங்க உட்காந்துருங்க அப்படின்னு இப்படிலாம் சொல்லி ஒவ்வொரு இதை க்ளோஸ் பண்ணா பேசிக்கலா அவங்களுக்குள்ளேயும் அந்த ஃபியர் வராது. இவங்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இப்போ தீபக்கு வந்து அதாவது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து வேணும்னு சொல்லி வாங்கிட்டாரு. அந்த வீட்டில் வந்து அட்மோஸ்ட் டேஞ்சர்ல 2 பேர் இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு அது போகணும்னா, அந்த அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகணும் அப்படின்றது போகணும்னா, இவங்க வந்து அதுக்கு ஆப்போசிஷனா இருக்கிறவங்க பண்ற தப்பை ஏதாவது அட்ரஸ் பண்ணி திட்டினாதான் அந்த ஓட் பேங்க் இறங்கும் ஏறும். சத்யாவது ரிமைன் ஸ்டேட் கான்ஸ்டன்ட். விஷால் அடுத்ததை நீங்க நாமினேட் பண்ணாலும் இட் வில் அகைன் ஸ்டே கான்ஸ்டன்ட். நீங்க யாரையாச்சும் அட்ரஸ் பண்ணி இறக்கி அடிச்சாதான் ஏத்துறாதான் இறங்கும். இப்ப நீங்க வந்து மீறி ஒருத்தர் லோ டவுனா இருந்தானா அவனை வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆக்கி அவனை கேப்டனுக்கு அடுத்த லெவலுக்கு நீங்களே புல் பண்ணி மாத்தி விட்டுறீங்க. ஸோ ஹோஸ்டும் அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாரு, ப்ரொடெக்டும் பண்றாங்க. அண்ட் as well as followed by அவங்க டார்கெட் பண்றதெல்லாம் அதர் சைட்ல போகும்போது ஐ மீன்
வாட் ஐ பர்சனலி ஃபீல் என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அந்த 7-8 பேர் அந்த 70 to 106 இருக்கணும்ன்றதுக்காக ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி ஃபில்டர் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த வேலை நடக்கிற மாதிரி இருக்கு. சார் எனக்கு என்னமோ அந்த நாமினேஷன் ப்ரீ தேங்க்யூ பாஸ் சார். என்னோட லாஸ்ட் கொஸ்டின், அதுக்கப்புறம் நீங்க வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஒரே தீபக் ஒரே ரஞ்சித்தை ஒரே வந்து நிமிஷம் விஜய் சேதுபதி டச் பண்ணாம போறது வந்துட்டு அவுட் ஆஃப் ரெஸ்பெக்டா இல்ல டீம் ப்ரெஷரா? அது மட்டும் எனக்கு சொல்லிட்டு நீங்க என்னுடைய ஆஸ் அ ரிவ்யூவர் ரவீந்திரனா 100% சேனல் நீடுன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. எனக்கு ஒரு ரிவ்யூவர் பெர்ஸ்பெக்டிவ்ல விஷாலையும் தீபக்கையும் ரஞ்சித்தையும் அண்ட் ஃபாலோட் பை அருணையும் இவ்வளவு ப்ரொடெக்ட் பண்றது வந்து இட்ஸ் சேனல் நீடு. உங்களால ஜாக்லைனை ஃப்ரை பண்ண முடியும், உங்களால சௌந்தர்யாவை ஃப்ரை பண்ண முடியும், உங்களால ரியாவை ஃப்ரை பண்ண முடியும், எல்லாரையுமே பண்ண முடியும். ஆனா உங்களால இந்த சைட்ல ஜெஃப்ரி இல்ல 1-2 உங்களுக்கு தேவைப்படுற கிளவுட மட்டும் நீங்க கொஸ்டின் பண்ணி, இன்ஃபேக்ட் முத்துக்கலா தலையில கனம் சேர்ந்தா அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்லும் பொழுது அதுல ஒரு 10% இந்த பக்கம் காட்டினா போதும். அந்த அந்த காட்டுற இந்த இன்ட்ரெஸ்ட்ல ஒரு 10% இந்த பக்கம் திருப்பினா போதும். மக்களுக்கும் ஒரு ஒரு நம்பிக்கை வரும். ஓகே, இவர் பயாஸ்டா இல்ல சேனல் பயாஸ்டா இல்ல ஏதோ நீங்க யாரையோ ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு 7 பேர் உட்கார வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த 7-8 பேர் வந்து அவங்க ஃபேமிலி உள்ள வரும்போது இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கப்புறம் இப்படி எல்லாமே உங்க பிளான், அந்த பிளான் நிறைவேறணும்னா நீங்க நீங்க வைல்ட் கார்டு அமிச்சதே இப்ப எனக்கு அந்த மாதிரி ஒரு சந்தேகம் தான் இருக்கு. வைல்ட் கார்டை வந்து ரொம்ப பர்பஸ்ஃபுல்லா ஐயோ அப்ப நம்ம நினைக்கிற மெயின் கண்டஸ்டன்ஸ் இத்தனை நாளுக்குள்ள வராம இருக்கணும்னா இப்பவே ஒரு 6 டிக்கெட்டா அனுப்புவோம். அப்பதான் அவ்வளோ வாரத்துக்கு இந்த வைல்ட் கார்டுல 3, பழசுல ஒரு 3, அப்ப நம்ம நினைச்ச அந்த டேஸ் வர வரைக்கும் இத்தனை பேரை காப்பாத்திடலான்ற மாதிரி இது பார்க்கவே உங்களுக்கு தெரியல இந்த பிளே அந்த மாதிரி தான் இருக்குன்னு. கச்சல் நான் அதுதான் சார் அதுதான் சார் எனக்கும் அதுதான் தோணுச்சு. எக்ஸாக்ட்லி சார். இப்பதான் எனக்கு clear. நான் இந்த point கேட்கல. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஒன் செகண்ட் சாம் பேசிட்டு இருக்காரு. சாம் பேசிட்டு இருக்காரு, ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க சார். ஓகே ஓகே ஒண்ணும் இல்ல, எனக்குமே என்எஃப்டில வந்து இவருக்கு தான் கொடுக்கணும்ன்ற ஒரு தீர்மானத்துல தான் பிக் பாஸே இருக்குதான்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து சுனிதாக்கு கொடுக்கணும்னு வரும்போது விஷால் வந்து போய் அந்த கான்வர்சேஷன்ல நீங்க அந்த டிஸ்கஷன்ல கலந்துக்கணும்னு சொல்ற மாதிரி ஒரு நடுவில் அந்த இடத்துல ஒரு ரூல் வைப்பாரு, மாத்துவாரு. ஆக்சுவலா இந்த வாட்டி இவங்க 3 பேர் போக மாட்டாங்க, ஆனா இவங்களை கம்பல் பண்ணி பிக் பாஸ் போக வைக்கல, எல்லாருமா தான் டிஸ்கஷன் பண்ணணும்னு போக வைக்கல. ஏன்னா அதுக்கு முந்தின வாரம் எல்லாருமே டிஸ்கஷன் பண்ணணும்னு அவர் சொல்லல, ஆனா நடுவில் சுனிதாக்குன்னு வரும்போது எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணணும், விஷாலையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இந்த டைம் அதை திரும்பி சொல்லாம விட்டுருப்பாரு. அப்போ அந்த டிஸ்கஷன் எல்லாம் வந்து நீ பப்ளிக்கா எல்லாரும் முன்னாடி இங்கேயே நீங்க சொல்லணும் அப்படின்றது தானே அது வந்து ஒரு சுவாரஸ்யம் வரும். ஆக்சுவலா அதர் கண்டஸ்டன்ஸ் முன்னாடி நீங்க வந்து எல்லாரும் பேசணும் அப்படின்னும் போது அந்த சுவாரஸ்யத்தை அவங்களே ஒரு ஃபேவரேட்டுக்கு போகணுன்றதுனால பிக் பாஸ் டீமே அதை குறைச்சிக்கிறாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. அது 100% பிக் பாஸ் டீமா இல்ல இவங்களுக்கு ஒரு 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 ஐடியல் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு பாத்தீங்களா இந்த கேம் மேல. அதுக்காகவே அவங்க நினைச்சப்ப ஐ மீன் எவிக்ஷன் இல்ல, நினைச்சப்ப ஒரு பிளேயரை வந்து இன்க்ளூட் பண்ணி நீங்க இதை போய் கேட்கலான்றது நினைக்கிறப்ப இது எல்லாமே இது எதுவும் ஃபிக்ஸட் ரூல் இல்லை, எப்போ வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலான்றது இருந்தா நீங்க என்ன சுவாரஸ்யமா விளையாண்டாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாமினேஷன் ஒன்று போட்டுருங்க, ஆனா நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நாமினேட்டே இல்லாதவன் எலிமினேட் ஆனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்ற மாதிரி இருக்கு. ஆமா இந்த சீசனை நம்ம பாக்குறது வேஸ்ட், நம்ம ரிவ்யூ பண்றது வேஸ்ட். தெரியல சார், நம்ம மண்டேல இருந்து ஸ்வாப் இருக்குங்கிறாங்கல்ல, ஸ்வாப்புக்கு அப்புறம் அப்படி என்னதான்டா விளையாடுறீங்க சார்? இவங்க விளையாடுறத தாண்டி இவங்க அதை அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாரு சார். அதான் சார் எரிச்சலா இருக்கு. அதுதான், நீங்க என்னதான் ஆடி என்ன பிரயோஜனம்? கடைசியில ஆடின மாதிரியான கேமை வந்து விமர்சனம் பண்ணாதான் இந்த விமர்சனத்தோடைய பாயிண்ட்ல இவங்க ஆட்டத்தோடைய கிளாரிட்டி இவங்களுக்கும் கிடைக்கும், மக்களுக்கும். ஓகே, இவருக்கான இது எப்படி இருக்குன்னா, விஜய் சேதுபதி சாரோடைய இந்த கேம் புரிதல் என்னன்னு நான் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவர் அதுக்கு ஸ்பேஸே கொடுக்க மாட்டேங்கிறார். ஆமா இல்ல சார், இப்போ சேனல் என்ன சொன்னாலுமே he is having a dedicated team, right? இப்போ ட்விட்டர்ல வந்து எந்த மாதிரி போயிட்டு இருக்கு, எல்லாரும் எந்தெந்த விஷயத்தை வந்து விமர்சிக்கிறாங்கன்றது எல்லாமே இவருக்கு தெரியும் இல்லையா? சோ இவங்க ஒரு கான்டெக்ட் வந்து விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட கொடுக்கும் பொழுது அவர் வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இல்லையே, இதை விட அட்ரஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு, இதை ஏன் நம்ம கொண்டு வரல,
இத கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து ஒரு 10 பாயிண்ட் வந்து இங்க எல்லாரும் கதறிக்கிட்டு இருக்கோம்னா, அதுல ஒரு 5 பாயிண்ட் அட்ரஸ் பண்ணா கூட இட் வில் பி லைக் அட்லீஸ்ட் டீசன்ட் டு சீ த ஷோ. நேத்தெல்லாம் வந்து 1 மணி நேரம் வரைக்கும் நான் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓ! இவ்ளோ நேரம் முடிஞ்சுச்சா? டேய் இப்பதான் இந்த டாஸ்க் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு முடிச்சிருக்கீங்களா? அப்படின்ற மாரி இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலா கடைசியில அவர் நம்மளே கன்வின்ஸ் பண்ணிட்டார்ல. ஆக்சுவலா அவரோட பிலாசபிக்கல் லைஃப் ஆஃப் எனக்கு ஸ்கூல் வந்து பிடிச்சிருக்கு, எனக்கு ஸ்கூல் லைஃப் பிடிக்கல, எனக்கு ஸ்கூல் லைஃப் யாருக்கு திரும்பி போயிடலாம், திரும்பி போயிட வேணாம், அதுக்கப்புறம் ஸ்கூலை நீங்க ஏன் வெறுக்கிறீங்க, ஏன் நீங்க இது பண்றீங்கன்னு டோட்டலா ஸ்கூல் டாஸ்க் ஸ்கூல்லயே ஒரு 10 டாஸ்க் அவரு குடுத்து வீக்கெண்ட் ஷோ முடிச்சுட்டாப்படி. ஸ்கூல் கண்டஸ்டன்ட்டே பரவாயில்லன்ற மாதிரி ஃபீலை கொண்டு வந்துட்டார் இவனுக்கு. இல்ல சார், எனக்கு என்னன்னா டஃப்னு ஒண்ணு வச்சது வந்தோடனே நீங்க இந்த ஸ்கூல் டாஸ்க்ல எல்லாருமே நல்லா பண்ணிருந்தீங்கன்னு பட்டுன்னு வச்சிருக்கீங்கன்னா சார் எனக்கு அப்ப தோணுன ஒரே ஒரு வார்த்தை, நீங்க எப்ப டிப்ளமேட்டிக்ல இருந்து மாறுவீங்கன்னே தெரியல சார் அப்படின்ற. நீங்க இததான் அவங்கள கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இது வந்து நல்லா இல்ல அப்படின்றது அந்த கேள்வியை தான் கிரௌட்ல ஒருத்தங்க வந்து எப்படி கேட்டாங்கன்னா, சார் கொஞ்சம் இதா இருந்தது, ஹார்ஷா இருந்ததுன்னு. ஸோ ஒண்ணு ஆரம்பிக்கிறது எப்படியும் அவரால அந்த ட்ரெஸ் அது இதுன்னு அந்த மாதிரியான விஷயத்துல சில விஷயங்கள் கியூட்டா இருந்ததுன்றதுக்காக உண்மையிலேயே ஒரு மாதிரி எஃபர்ட் எடுத்து பண்ணதுக்காக சொல்லியிருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் அவர் அந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ண போற விதத்துல தான் இந்த ஃப்ரேம் மாறும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட பார்க்க ஆரம்பிக்கும் போது ஒன்னொன்னா ஒரு கேள்வி கேட்கிற விதமும் கன்வெர்ட் ஆகி போற விதமும் வந்து எனக்கு அதுல மிச்சம் இருந்த மொத்த நம்பிக்கை என்னன்னா, இது இஷ்யூக்குள்ள வராது போல் இருக்கு, இஷ்யூ சுத்தி தான் போகும் போல் இருக்கு. அவன் ராணுவம் என்னன்னா வேர்ல்ட் கப்பே ஜெயிச்ச மாதிரி சந்தோஷத்துல இருக்கான். தம்பி, 1/4 நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில கபி கபின்ற மாதிரி நீ எப்படி தப்பிச்ச, எப்படி பொழைச்சன்னு உனக்கு இன்னும் தெரியல. உனக்கு தெரியல, ஆனா அது உனக்கு தெரிய வேணாம், ஏன்னா எங்களுக்கும் தெரியல. இதுல திலகா பேசுறீங்களா? திலகா பேசுங்க. அடுத்த நியாஸ். நான் பேசுறேன். ஓகே, ஹாய் ரவிஸ், எப்படி இருக்கீங்க? ஹாய் மேம், நல்லா இருக்கேன். ஓகே, ஓகே, உங்ககிட்ட வந்து ஒரு 2-3 கேள்வி இருக்கு. ஸோ நீங்க ஓகே, ப்ராங்கோட வார்த்தையே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணுறது, ஒருத்தவங்களை ஃபன் பண்ணுறது, அப்படி தான் நம்ம திங்க் பண்ணுவோம். சரி, நீங்கள் ஓகே ரைட், ஓகே, வந்து சொல்லிட்டு செய்கிறதோ ப்ராங்க் தான், சொல்லாமல் செய்கிறதோ ப்ராங்க் தான். there's 2 type of things that I will see. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நீங்கள் சொல்லும் போது நான் ப்ராங்க் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சீங்க. ஸோ நான் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னேன், ஓ மேபி அவர் ஏதோ கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாரு, அது ஒரு என்ஜாயபிளாக இருக்கும்னு ஒரு கண்டெஸ்டன்ட் கிரியேட் பண்ண போது நம்ம பார்க்கலாமே எப்படி இருக்கும்னு. ஸோ ஒரு வியூவராக இருந்து ஐ ரியலி வாட்ச் அண்ட் ஐ என்ஜாய் வாட்சிங் இட். ஐ ரியலி என்ஜாய் வாட்சிங் ஆன் தட் பார்ட். அட்லீஸ்ட் அந்த வீக் மூவ் பண்ணிச்சு. இப்போ அதுக்கு எல்லாரும் வந்து உங்களை ப்ளேம் பண்ணாங்க, உங்களை வெளியாக்குனாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து they don't happy with that அப்படின்னு சொல்லலாம். பட் they didn't see the fact that you created some content. பட் அதே மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு, நீ ரன்-ஆஃப் கிட்ட வந்து நீ இப்படி செய்யணும், அது ஒரு ப்ராங்க் தான். பட் அது வந்து அவ்வளோ பொம்பாஸ்டிக்காக ஆகி அவனை வந்து அவ்வளோ பெரிய கிளாப் கொண்டு வந்து அவன் தான் டாப் ஆஃப் வீக்காக ஆகி எனக்கு புரியல. பிக் பாஸ் வந்து ஒரு பிளேயோட பிரெயின் வச்சு தானே நீங்கள் எப்படி கண்டென்ட் கொண்டு வர போறீங்கன்னு, அதுதானே கேமு, அதுதானே வெளியாளுக்கு கொண்டுட்டு வரணும். இவரே சொல்லி கொடுத்து 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 இவங்களுக்கெல்லாம் பேபியாக ஆக்கி நீங்கள் எப்படி செய்யுங்க, நீங்கள் இப்படி இருங்க, நீங்கள் உங்களோட ரோல் இப்படி, இவங்களே ஐடியா கொடுத்து 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 லைக் ஃபீடிங் தேம். அப்போ அவங்க கண்டெஸ்டன்ட் வந்து அவங்க எப்படி கேமை மூவ் பண்ணுவாங்க? அது ஒரு கேள்வி சார். செகண்ட் கேள்வி வந்து பாடி ஷேமிங் பற்றி சொல்கிறேன். ஓகே, ஃப்ரம் த பிகினிங் பற்றி பேசுகிறேன். when the one day I see ஜெக்லின் வந்து ஒரு தடவை ஏஞ்சி முடிஞ்சோன்னா விஜய் சேதுபதி உங்கள் மூஞ்சி அப்படி செய்யாதீங்க, அதுவும் அந்த வீக்கெண்ட் எபிசோடில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சொன்னார். ஸோ ஐ தாட் when I watch I saw வா இவ்வளோ ஸ்ட்ரீக்காக இருக்காரா அவரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் டுவார்ட் த வீக் எவ்ரி வீக் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எவ்ரி contestants are doing that. even boys are doing, girls are சவுண்டரியா சொல்லவே வேணாம், அது எல்லாமே தான் செய்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, அது ஒரு பழக்கமாக ஆயிடுச்சு. அதை அட்ரஸ் பண்ணவே மாட்டாரு. ஆனால் இவர் ஒரே ஒருத்தர் ஜெக்லின் வந்து ஆடியன்ஸ் செஞ்சது காமிச்சு விட்டாரு, மற்றவங்க செய்கிறதெல்லாம் காமிக்க மாட்டாரு. அதோ மறைச்சிட்டாங்க, அதோ சேனல் மறைக்கிறாங்க. ரைட்டா சார்? மூணாவது விஷயம் வந்து இன் வாட் யூ சே தட் they selected
few people and showing them. அதுதான் நானும் கேட்குறேன். ஏன் அந்த கேமரா வந்து இவங்க கிட்டயே தான் காமிக்குது, மற்றவங்களாம் வந்து கேம் விளையாடலையா அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு தோணுது, செலக்டட் பீப்புள் இவங்களோட கொண்டென்ட் தான் வெளியே காமிக்கிறாங்க, மற்றவங்களாம் வந்து கேம் விளையாடலையா அப்படின்னு தோணுது சார். நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலாக என்னன்னா, நீங்கள் சொன்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ஐ மீன் தேங்க்ஸ் தட் யூ வாட்ச் த கேம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி சார் வந்து பொதுவாக அட்ரஸ் டுவர்ட்ஸ் டு த ஜாக்லின், இப்போ ரிவர்ஸ்லேருந்து போனோம்னா, இப்போ நீங்கள் சொன்னதில் அட்ரஸ் டுவர்ட்ஸ் டு த ஜாக்லின் வந்து அவர் ஹையாக கான்சென்ட்ரேட் பண்ணது மேபி ஒரு ஆட்டிடியூடை கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஸோ தட் அது வந்து ஸ்ட்ரீம்லைன் ஆகி எல்லாருமே வந்து அதை அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான பாயிண்டாக தான் இருக்கும்னு நானும் நினச்சேன். ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து பரவாயில்லையே, சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப டீப்பராக பார்க்குறாங்க, பெருசாக வார்த்தை விட்டால் தான் பிடிப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் சின்ன சின்ன அசைவுகளை கூட பிடிக்கிறாங்க அப்படின்னு. பட் ஓவர் த பாயிண்ட் அது யார் மேலே அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, எந்த லெவலில் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறாங்களே தவிர ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் அது அப்படி காமிக்கலைன்னா அவங்களுக்கே அவங்க மேலே ஒரு பெரிய தாட் ப்ராசஸ், இவங்கள வந்து அட்ரஸ் பண்ணி இவங்கள ஒரு கண்டென்ட்குள்ளே கொண்டு வரணும்னு அவங்களுக்கே ஐடியா இல்லைன்றதுனால தான் ஒரு சில பீப்புள் பண்ணுற, ஃபார் எக்ஸாம்பிள் விஷால் பண்ணுற தவறுகளோ, இல்லை சம்டைம்ஸ் சத்யா பண்ணுற தவறுகளோ, அருண் பண்ணுற தவறுகளோ, முத்துக்குமரன் பண்ணுற தவறுகளோ வந்து அது வந்து பெருசாக அட்ரஸ் ஆகுறது இல்லை. இவங்களில் யார் பண்ணாலுமே வந்து நாட் டு த பாயிண்ட் அப்படி. அது வந்து மேபி ஆக்சுவலாக அவங்க நான் இப்போ லேட்டர் பீரியடில் லாஸ்ட் 2-3 வீக்ஸ் என்னோட அப்சர்வேஷனில் இந்த வைல்ட் கார்டு என்ட்ரு ஆனதுலேருந்து எனக்கு போகிற அப்சர்வேஷன் என்னன்னா, நான் 30 டேஸ்க்குள்ளே எதுக்காக ஒருத்தங்களை உள்ளே அனுப்பிச்சிருக்காங்க, அதுக்கு ஏதாவது தேர் மஸ்ட் பி சம் ஸ்பெசிஃபிக் ரீசன் தட் குட் பி டு மேக் த ஷோ டு த நெக்ஸ்ட் லெவல்னா அவங்க செலக்ட் பண்ண கண்டஸ்டன்ஸை வச்சு அப்போ கண்டிப்பாக இது ஐடியல் ஸ்ட்ராட்டஜியாக இல்லை. கண்டஸ்டன்ஸ் இவ்வளவுதான்ன்றது தெரிஞ்சுதான் அமைச்சிருக்காங்க. இவ்வளவுதான் இருக்கிறவங்க உள்ள போனா என்ன ஆகும்னு இப்போ நம்மளை விட அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷோ நிறைய இருக்கிறதுனால ஆப்வியஸா உள்ளுக்குள்ள ரொம்ப நாள் தாங்காத இவங்க உள்ள அனுப்புனதே உள்ள இருக்கிறவங்களை ஃபில் பண்ணி ரொம்ப நாள் கொண்டு வர்றதுக்காகத்தான் இதை வந்து ஒரு ஸ்டாண்டபிள் சைஸ்ல பண்ணியிருக்காங்க போல் இருக்கு. அண்ட் பிசைட்ஸ் தட் இதனால் இப்போ இப்போ டிஃபால்ட்டா பார்க்கும்போதே வைல்ட் கார்டே போய் வைல்ட் கார்டை தான் நாமினேட் பண்றாங்க. அப்படி இருக்கிற இந்த கேட்டகரியில கேம் டிராவல் ஆச்சுன்னா இப்போ ஹோஸ்ட் பேச விட்டு சீசன் ஆகாம போறது ஒரு பக்கம், கண்டஸ்டன்ஸ் அந்த அந்த விஷயத்த வந்து எடுத்துக்கிட்டு சுவாரஸ்யம் ஆடாதது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கோடு வந்து ஜெண்டர் பேஸ்டு கேமுக்கு கனெக்ட் ஆகாத பக்கம், இவ்வளவும் இருக்கும் பொழுது ப்ராக்டிக்கலி உங்களோட செகண்ட் அண்ட் தேர்ட் கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி த ஹோஸ்ட் இஸ் ஆக்சுவலி சஃபரிங் அ லாட். ஏதாவது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சஃபர் ஆகிறார். அவர் எங்க சஃபர் ஆகிறாருன்னா, மக்கள்ல ஆக்சுவலா வந்து ரிலேட்டபிளி கனெக்ட் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும்தான் பார்க்கிறாரே தவிர த ஹோல் கேம் இஸ் லாஸ்ட் ஸ்டாம்ன்றதை மறந்துட்டாருன்றது எனக்கு வந்து அது மேல ஒரு பெரிய தாட்டு. அண்ட் செகண்ட்லி ஸ்பீக்கிங், இந்த பிராங்கை வந்து பண்றதா சொல்லி ஒரு பிளான் பண்ணி அவங்க ஆக்சுவலாக தீபக் சொன்னதுக்கு அப்புறம் அது ஒரு பிராங்கை கலாட்டாவை வந்து இந்த மாதிரியான ஒரு பிராங்காக தான் பண்ணணும்னு முடிவு பண்ணது தப்பு இல்லை. ஆனால் அந்த முடிவு பண்ணதோடைய ஃபன் பாயிண்ட்டு கலகலப்பாகி திக்குமுக்காட வைக்கணும் அப்படின்றதுக்கு டெஃபனிஷனை டிரைவ் பண்ணி இவங்க ஒரு பிளே ஒன்று யோசிச்சாங்க பார்த்தீங்களா, அதுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் போகிற அளவுக்கு போகிற விதமாக போக விட்டது தான் இட் இஸ் சம்திங் விச் இஸ் லைக் எப்படி சொல்றது, இந்த ஷோல வந்து இண்டிவிஜுவல் கிரியேட்டிவ் எசன்ஸ் வந்து யாருக்கும் இல்லாம போகுது. இதை அட்ரஸ் பண்ணி பேசினா, உதாரணத்துக்கு நேத்து இந்த இதுல வந்து முத்துக்குமரன் இதுதான் ஐடியா. இப்போ என் கேள்வியே அதுதான், தீபக்கு போய் இதை ஏன் முத்துக்குமரன் கிட்டக்க சொல்லி முத்துக்குமரன் ஏன் இதுக்கு சீன் எழுதணும்? எல்லாருமே உட்கார்ந்து ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு அப்ராப்ரியேட் பிளானை போட்டு எல்லாருமே ஒரு கிரியேட்டிவ், இப்ப இதுல யாருக்காவது ஒரு நல்ல ஐடியா கூட இருந்திருக்கலாம், அது தெரியாம போயிடுச்சு. இப்ப நீங்க சொன்னபடி என்ன சாதிச்சிட்டேன்னு ராணாவுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் வந்திருக்கு. நான் எனக்கு வந்து உன்னை உள்ளேயே என்ன கான்செப்ட்ல அமிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. அதுல நீ உள்ள போய் உன்னை இப்ப மக்கள் எம்பத்தி சிம்பத்தியில கொண்டாடி தூக்கி வச்சுட்டாங்களா, இல்ல சௌந்தர்யா மாதிரி நீயும் வளம் பெற ஒரு பெரிய கிரௌட் வச்சிருக்கியா, இல்ல என்ன ஆங்கிள் டாப்ல இருக்கீங்கன்னே எனக்கு தெரியல. இதுல அங்க அடிக்கிற கிளாப் உண்மையிலேயே நெஜம் கிளாப்பா எலக்ட்ரிக்கல் கிளாப்பா, இது மாதிரி 100 சந்தேகத்துல இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா,
நீ பிளேயரா ஒரு எஃபர்ட் போட்ட, அதுல டவுட்டே இல்லை. ஆனா அந்த எஃபர்ட் வந்து மக்களுடைய உன்னோட எஃபர்ட்டை பார்த்து மகிழ்ந்து திறமையை தெரிந்து பாராட்டி கொண்டு போன விதமா எடுத்துக்கிறதா, இல்ல ஓகே பாவண்டா இந்த வீடே சேர்ந்து ஒதுக்கின ஒருத்தனை நம்ம காப்பாத்தி முன்னாடி கூட்டு வந்தோம்னு மக்களுடைய அந்த சிம்பத்தியில இருக்கியா? இது எதுவுமே ஆக்சுவலா தெரியலைங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், அவனுக்கு கேம் விளையாட தெரியல. அப்படி விளையாட தெரியாதவன் டாப் எண்ட்ல எப்படி விளையாடுறான் அப்படின்றது வந்து மேபி ப்ராபப்ளி இந்த வீக்ல அடுத்த லெவல்ல என்னன்னு தெரியும். அங்க சென்சிபிளா ஆடுறதுக்கு 1-2 பேர் இருக்காங்க. ஆனா அவங்களும் வந்து தே ஹவ் லாஸ்ட் தேர் டிப்ளமேட். அதாவது இத ஸ்ட்ரெயிட் ஓவர் த ஃபேஸ்ல சொல்லி ஆடணும் அப்படின்ற அந்த கேம்குள்ள இன்னும் போகல. இல்ல கேம் விளையாடுற வைபுக்கும் இன்னும் போகல. இந்த 2 ரேஞ்சில தான் இருக்காங்க. மேபி இப்போ அட்ரஸிங் ஆல் யுவர் 3 கொஸ்டின்ஸ் எனக்கு வந்து புரியுற இல்ல புரிஞ்சுக்க ட்ரை பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, அடுத்த வாரத்துல இருந்து ஹோஸ்ட் சுவாரஸ்யமா மாறினா நல்லா இருக்கும். சாரி அதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்ல சார். தேங்க்ஸ் திலகா. நிறைய பேருக்கு தோ ஸ்பீக்கர்